இது இந்த வீடியோ யாராவது கேட்குறீங்களா தெரியல, சாரி மன்னிச்சுக்குங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ஃபண்ணுக்காக தான், எனக்காக தான் நான் போடுறேன். என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே எனக்காக நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பேசுகிறதுனா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதுனா என்ன அர்த்தம்? ஒன்று பேசுவோம், அதுக்கடுத்து வேறு எதோ பேசுவோம், அதுக்கடுத்து வேறு எதனா வரும், அதுக்கப்புறம் வரும். அந்த மாதிரி நம்ம ஒன்று பேச ஆரம்பித்து வேறு என்ன எதையோ ஒன்றில் கொண்டு போய் முடிப்போம். ஆனால் ஆரம்பித்த செய்தியை நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். சொல்ல வந்தது என்னென்னு தெரியாமல் வேறு எதுலேயோ ஒன்று கொண்டு போய் முடிக்கிறோம். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பக்கம் தொடங்கி அது இன்னொரு பக்கம் முடியுதுன்னு அர்த்தம். அப்போ அது நேர்கோட்டில் கிடையாது. அது அந்த அலை வந்து அப்படியே மேலேருந்து கீழே வந்து போகுதா, இல்லை மேலே எலும்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து வேறு எங்கேயோ போகுதா? அது வந்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக அது இது. நம்ம மூளை இப்படி வேலை செய்யுதா, இல்லை நம்ம மனசு வேலை செய்யுதா, இல்லை புத்தி இப்படி போகுதா, இல்லை நம்ம மண்டையில் ஊதிக்கிற எண்ணம் இந்த மாதிரி போகுதா தெரியல. தெரிஞ்சுக்கத்தான் இந்த வீடியோ. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறனால ஒன்றுமே கிடையாது. நடந்து போயிட்டுருப்போம், எதானே யோசனை பண்ணிக்கிட்டு போயிருப்போம். திடுது இந்த பாரு எங்கள் பூனைக்குட்டி கத்திக்கிட்டே இருக்கா. இவளை என்ன பண்ணுறதுன்னே தெரில. 5 குட்டி போட்டுட்டா. பால் வச்சா குடிக்க மாட்டேங்கிறா, சரியா தயிர் சோறு போட்டாலும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. கருவாடு வாங்கி போட்டுட்டேன். நேற்று நான்வெஜ் வாங்கி கொண்டு வந்து போட்டுட்டேன். அவள் ஏற்கனவே முன்னாடி போட்ட ஒரு குட்டி 4 குட்டி போட்டால் அதில் 3 இறந்து போயிடுச்சு. ஒரு பையன் தான் இருந்தான், அவன் பேர் கந்தசாமி. அவனை காலையிலேருந்து காணா, வீடு முழுக்க தேடுறான். பக்கத்தில் வந்தால் சண்டை கட்டிக்கிறாங்க. காலையிலேருந்து இவன் சரியாக சாப்பிடுறேன், இதுதான் அவனோட சத்தம். மறுபடியும் சீரிக்கிறாங்க 2 பேர். என்ன சொல்கிறது? மனுஷ வாழ்க்கை இப்படி தான். சரி பார்த்தீங்களா, இப்போ நான் ஒன்று பேச ஆரம்பித்தேன். இடையில வந்த ஒலிகள், நம்ம நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறப்ப திடுப்புன்னு நான் ஏதோ ஒன்று நமக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அலை ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு வேவில் நாம் ஒரு இதில் இருப்போம். அங்கேருந்து திடீர்னு வர ஒலிகளில் வந்து நம்மளையே அதை அப்படி ஸ்டக் ஆயிரும், இல்லைன்னா ரூட்டு மாற்றி விட்டுரும். என்ன பேச வந்தோம், என்ன சொல்ல வந்தோம், எல்லாமே மறந்து போயிடுது. செய்யும் செயல் கூட எதுக்காக இந்த பக்கம் போனோம், இப்போ எதை நினச்சிக்கிட்டு இங்கே வந்தான், எதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன், அது கூட தெரியாது. நம்மளையும் நம்ம மறந்து போயிடுவோம். அதுதான், அதை தான் சொல்ல வந்தேன்.